பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களோடு எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல சூழ்நிலைக்காய், தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற கிருபை என புலம்பல்ல வாசிக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை இல்லைன்னு சொன்னா எத்தனை பேர் படுத்தவங்க எந்திரிக்கல, எத்தனை பேர் காலையில் போனவங்க சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பல. நான் ஒரு சமயத்தில் ஆரியவெட்டி என்கிற ஒரு கிராமத்தில் குடியிருந்தேன். மதுரையில் திருநகருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பகுதி. ஆர்வி பெட்டிம்பாங்க. ஏன்னா மெஜ்ரா கோட்ஸில் பணியாற்றுகிற அநேகர் அங்கே தங்குகிற இடம். அதில் ஒரு நாள் மனைவி, கணவன், பிள்ளைகளெல்லாம் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் மனைவி திடீரென்று படுத்திருந்தாங்க. சுகவீனத்தில் மரித்து போயிட்டாங்க. புருஷங்காரன் எல்லாருக்கும் போய் மனைவி இறந்ததை சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன்னு தான் போனார். போயிட்டு வந்து அலைச்சல், என்ன அலைச்சல் அப்படின்னு சொல்லி சாஞ்சு தூணுக்கிட்ட உட்கார்ந்தார். தூணில் சாஞ்சவர் எந்திரிக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா அவர் மரித்திருந்தார். அன்றைக்கு ஒரே நாளில் குடும்பத்தில் கணவனும் மனைவி மரித்ததை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. சொல்லலாம், இப்படியா ஒரு நாள்லேயே ரெண்டு பேரும்? ஒன்று நாம் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிற கிருபையின் நாட்கள். அந்த கிருபையை நினைத்து, ஆண்டவரே எனக்கு வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்தீங்க, வாழ வைத்தீங்க, பலவித நன்மைகள் செய்தீங்க, பலவானாய் என்னை மாற்றினீங்க, எனக்கு ஊனுடை தந்து ஆதரித்து எனக்கு உதவி செய்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எப்போதும் ஒவ்வொரு காலையும் நாம் எழுந்த உடனே நினைப்போமானால், யாக்கோபு ஜெபித்தானே ஆதியாகமம் 28:20 என்ன ஜெபித்தான்? இரவிலே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அப்பா இல்லை, அம்மா, அண்ணன், ஒருவரும் கூட இல்லை. வனாந்தரத்தில் தனித்திருக்கிறான். அப்போ ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. ஆதியாகமம் 28:20 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வருவன் பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு எப்போதும் தேவனாய் இருந்தார். காரணம், அவனை காப்பாற்றினார், உள்ள உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், இருக்க இடம் கொடுத்தார். மறுபடியும் தன் தகப்பன் வீட்டிற்கு அவரே அழைத்து வந்தார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல உறுதியுடன் அசையாமல் இருப்பார்களாம். அதனால தான் மறுபடியும் இந்த நாளில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நாம மாறலாம், காலங்கள் மாறும், நேரம் மாறும், சூழ்நிலைகள் கூட மாறும். ஆனால் கர்த்தர் மாறாதவர். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் கையில் எடுத்து யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திற்கு, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம்,
எந்தன் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும் காலையில் ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் மாலையில் சங்கீத ராகம் மாலையில் சங்கீத ராகம் மாலையில் சங்கீத ராகம் மாலையில் சங்கீத ராகம் எல்லல் வல்லவன் இயேசுவை பாடும் எல்லல் வல்லவன் இயேசுவை பாடும் பாடும் காலையில் 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 ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து எல்லை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம் எல்லை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காலையில் 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 ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் பலவித நன்மைகள் செய்து பலவித நன்மைகள் செய்து பலவித நன்மைகள் செய்து பலவித நன்மைகள் செய்து என்னை பலவானாக்கினி ஸ்தோத்திரம் என்னை பலவானாக்கினி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காலையில் 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 ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம் பேடனில் கண்ணிக்கு தப்புவித்து பேடனில் கண்ணிக்கு தப்புவித்து
வேடனில் கண்ணிக்கு தப்புவித்து வேடனில் கண்ணிக்கு தப்புவித்து எல்லை சிறகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம் எல்லை சிறகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காலையில் 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 ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தில் தியானம் தந்து ஆதரித்து உன்னுடைய தந்து ஆதரித்து உன்னுடைய தந்து ஆதரித்து உன்னுடைய தந்து ஆதரித்து எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காலையில் 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 ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தில் தியானம் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தில் தியானம் மாலையில் சங்கீத ராகம் மாலையில் சங்கீத ராகம் மாலையில் சங்கீத ராகம் மாலையில் சங்கீத ராகம் எங்கள் வல்லவன் இயேசுவை பாடும் எங்கள் வல்லவன் இயேசுவை பாடும் பாடும் காலையில் 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 ஸ்தோத்திர கீதம் எந்த வேளையில் வேதத்தில் தியானம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து என்னைக்காவது தெய்வத்தை தேடி போறவனை தான் பார்த்துருக்கிறோம். தேடித்தான் இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக எங்கெங்கோ ஓடுறான் மனுஷன். அங்கே போனால் அது நடந்துடும், இங்கே போனால் நடந்துடும் சொல்லிட்டு போகிறான். சில இடத்துக்கு போயிட்டு தான் ஒரு பெரிய திருப்பமே வந்துருங்கிறான். ஆனால் அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, ஏன்னா அவருடைய நாமம் என்ன நாமம்? கர்த்தர் நாமம் என்னது? கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம்
எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இனி எங்கிருந்து அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி. ஒருத்தன் எரிகோ பட்டணத்தின் சாலையில் உட்கார்ந்து அவருடைய நாமத்தை சொன்னான். என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும். இதுதான் அவனுடைய வேண்டுதல், விண்ணப்பம் எல்லாம். வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. நம்மளை மாதிரி யெகோவா ஈரேன்னு தெரியாது, யெகோவா ஷாலோம்னு தெரியாது, யெகோவா ரப்பான்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சாலாம் ஒன்றே ஒன்று, என்னது? ஒரே ஒரு நாமம், இயேசு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அடுத்தாப்புல ஒன்று தெரிஞ்சு, நசரேயனாகிய இயேசுவே. ஏன்னா இயேசு என்ற நாமம், ஏன்னா அந்த நாமத்துக்கு எத்தனை? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க ஆறினில் வந்தமை நமது. பரலோகத்திலே சேர்க்கும் நாமமது, பரலோகத்திலே சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அவனுக்கு தெரிஞ்சலாம் பெரிய வசைமொழி அப்படி இப்படி அழகுபடுத்தி அப்படிலாம் சொல்லலை. அவனுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். திரும்ப 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 அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவனுடைய சூழ்நிலை என்ன? பிறவியிலிருந்தே பார்வை தெரியாமல் போனவன், தகப்பன் தாய் சொந்த பந்தங்களெல்லாம் கைவிட்டவன், முன்னாடி நிற்கிறது யாரும் தெரியாது, முன்னாடி போகிறது யாரும் தெரியாது, கருப்பா சிவப்பா தெரியாது, ஆனா பெண்ணா தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, இயேசு போகிறார், அவ்வளோதான். அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு, அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. அதை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சான், விசுவாசித்தான். வேதம் சொல்லுது, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 அப்படி தான் வாசிக்கிறோம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடணும். அவருடைய நம்பிக்கை அறிக்கையிட்டான், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினான். திரும்ப 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 யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம பாடுறவ யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. எந்த நிலையில் வெற்றி உண்டு, எந்த சூழ்நிலையில் வெற்றி உண்டு அறிந்திருப்பாயானால் அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லிப்பார். அவருடைய நாமம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம். சஞ்சல வருத்த சோதனை நேரத்தில் தாங்கி நடத்துகிற நாமம். நமக்கு வருகிற தடைகளெல்லாம் முற்றிலும் அகற்றி போடுகிற நாமம். அதனால தான் வேதம் சொல்லுது, தடைகளை அகற்றி போடுகிறவர், உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். மீகாவில் 2:13 வாசிக்கிறோம், தடைகளை மாற்றுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். நமக்கு முன்னாடி இருக்கிறவர் யாரு? நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். சங்கீதம் 57:2 ஆனால் 138:8 நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். அதை அறிந்திருப்போமானால் அவருடைய நாமத்தை நீ எங்கே இருந்தாலும் சரி, கூரையில் படுத்திருந்தாலும் சரி, குடிசையில் படுத்திருந்தாலும் சரி, ஒரு மரத்தடியில் படுத்திருந்தாலும் சரி, எங்கே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாயோ அந்த இடத்துல நீ வரையோ இல்லையோ, நான் வந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இது ஆண்டவருடைய வாக்கு. ஒரு நாள் பொய் அல்ல. ஏன்னா அவர் பொய் சொல்றதுக்கு ஒரு மனிதனும் கிடையாது. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் கிடையாது. சொன்னதை மறந்துட்டேன் இல்லைன்னு சொன்னவரும் கிடையாது. அவரை தேடுங்க, நிச்சயமா தேடினால் கண்டடையலாம். அநேக நேரம் அவரை எப்படி தேடுறது? பலர்லாம் கேட்குறீங்க, ஆண்டவர் எங்கே போய்யா தேடுறது? எங்கேயும் தேட வேண்டாங்க. நீ அங்கெங்கே போனா என்னத்தை கொடுத்து தேடணும்? ஒன்றும் கொடுக்க வேண்டாம். உன் இதயத்தை மட்டும் கொஞ்சம் திறந்து கொடுத்தா போதும். ஏன்னா உன் இதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், கவலை மாறும், கண்ணீர் மாறும், துக்கம் மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் அவருடைய நாமத்தை நாம சொல்லணுமே. அவர் நாமத்தை எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ, எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கோ அது முக்கியம் இல்லை. அந்த கணிதரி அவனுக்கு உட்கார்ந்துருக்க இடம் முக்கியமா? சுற்றி என்ன கிடக்குன்னு தெரியுமா? மார்க் 10:46 வாசிச்சு பாருங்க. லூக்கா 18:35 அடிக்கடி எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க. அவனுடைய நிலை, சுற்றி கிடக்கிற சூழ்நிலை, அவன் உட்கார்ந்துருக்கிற இடம் எப்படிப்பட்டது, அதை சுற்றி என்னென்ன கிடக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, அவருடைய நாமத்தை சொன்னால் போதும். அந்த நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். பாவத்தை போக்கும், பயத்தை நீக்கும், தம்மை தேடுகிற பக்தர்களுக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நாமத்தை திருப்பி திருப்பி யார் தடுத்தாலும் யார் அதட்டினாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஜனங்கள் அவனை போக விடலை. ஆனால் அவர் வந்து ஆசீர்வதித்தார். அவனை கிட்ட வர வைத்து ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொன்னாங்க, உன்னை அழைக்கிறார், எழுந்து போனான். நான் உனக்கு என்ன செய்யணும்? அது வரைக்கும் பட்ட துன்பத்திற்கு ஒரே பதில், நீ பார்வை அடைவாயாக. அவன் பிரச்சனையே மாறிப்போச்சு. அது வரைக்கும் எத்தனை நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷமும் யார் எனக்கு பாதை காட்டுவா, யார் எனக்கு வழி காட்டுவா, யார் என்னை கூட்டிகிட்டு போவா, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தவன். அதோடு அவன் கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் பறந்து போச்சு. இன்றைக்கி அந்த நாமத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கீங்களோ தெரியாது. தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கலாம், ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பலவித மனபாரத்தோடு இருக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, அது எப்படியா தெய்வம் வந்து ஆசீர்வதிக்கும்? நிச்சயமாக உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கி கூட்டு பாருங்களேன், உங்கள்கிட்ட வந்து கேட்பார், என்கிட்ட வந்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அந்த கண்ணீரானுக்கு மட்டும் கேட்டார்ல, உங்களுக்கு எனக்கும் கேட்கிற தெய்வம். நாம் ஒரு விசுவாசத்தோட, மன உறுதியோட அவருடைய நாமத்தை மட்டும், ஒன்றுமே நீ தெரிய வேண்டாம், பைபிள் படிச்சிருக்க வேண்டாம், உனக்கு பைபிள் தெரியுதோ இல்லையோ, இயேசு என்ற நாமத்தை சொல்லிப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அநேகர் ஆச்சரியப்படுறீங்க. நான் 2 கண்ணும் தெரியாது, எனக்கு முன்னாடி நிற்கிறவன் தெரியாது, பின்னாடி நிற்கிறவன் தெரியாது, கருப்பும் தெரியாது, சிவப்பும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இந்த ஊழியத்தை நடத்த முடியுது? அநேகர் கேட்குறீங்க, என்னையா எப்படியா இந்த ஊழியத்தை செய்ய முடியுது? அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் திருநெல்வேலி சபையில் வந்து கேட்டு சொல்கிறாரு,
இவ்வளோ பெரிய கட்டடத்தை எப்படியா கட்ட முடிஞ்சு? நான் எங்கே கட்டினேன்? என்னால் என்ன முடியும்? எனக்குள் இருக்கிற அந்த நாமம். ஏன்னா அன்னைக்கு பேதுரு சொன்னானா இல்லையா, என்னை நீங்கள் நோக்கி பார்க்கறது என்ன, எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? நீங்கள் யாரை சிலுவையில் அறைந்தீங்களோ அதே முயற்சி உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்கண்ணா. இன்றைக்கும் சொல்ல, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள் பார்க்கிறதோடு நின்றாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக, அதற்கான தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த பார்வையற்ற மக்களோடு நீங்களும் வந்து உங்கள் பிறந்த நாளை எப்படியோ கொண்டாடி இருப்பீங்க. ஒரு நாள் இந்த எளிய மக்களோடு வந்து கொண்டாடி பாருங்கள். நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, ஏதோ உதவி செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர் நாங்கள் வர முடியாது? தொடர்பு கொள்ள இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது, அது வழியாக தொடர்பு கொள்ளுங்க. ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஏன் பார்வையற்ற மக்களுக்கென்று, வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கென்று ஒரு கட்டுமான பணி நடத்த போகிறோம். அதற்காகவும் கர்த்தர் அநேகரை எழுப்பித்தர செய்வீங்க. சிலர் கேட்பீங்க, கணக்கு வைக்கிறக்கு வழி உண்டா பிரதர்? நிச்சயமாக உண்டு, என்ற கேளுங்க சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் சொல்லுவேன். போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 36 35 38 89 63 இந்த நம்பர் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரிய எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, உம்முடைய நாமத்தை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டதில்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. காரணம், உம்முடைய நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவராம் இயேசுவின் நாமம், முழங்கால்களெல்லாம் முடங்க வைக்கிற நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாம் வற்றுக்கு மேலான நாமத்தை தந்தருளின் இயேசு. யார் யார் தங்களுடைய பிரச்சனை மத்தியில் உம்மை கூப்பிடுறாங்களோ ஆண்டவர் பதில் கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைப்பீராக. ஒவ்வொருவருடைய கவலைகளை மாற்றும். ஒவ்வொருவருடைய வியாதியில விடுதலையை கொடும். திக்கற்றவர்களுக்கு துணையாயிரும். எல்லாரும் இருந்து நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய், ஐயோ இந்த வியாதி படுக்கே என் வாழ்க்கையாயிருமானு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.